லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜே டீனா. இன்றைய நேர்காணல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நம்ம கூட இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ நேர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ உங்களோட பதிவுகள் எல்லாமே ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு என்ன ஒரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க? லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய காணொலியில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்லக்கா. திருமணம் அப்படிங்கிற விஷயம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருமணம் ஒரு ராசிக்காரங்க இந்தந்த ராசிக்காரங்களை பண்ணா எப்படி இருக்கும் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா, இல்ல இவங்க ரெண்டு பேர் திருமணத்துல இருந்தாங்கன்னா என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம்னு இருக்கோம். சோ 12 ராசிக்குமே நீங்க இந்த காம்பினேஷன்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ நிறைய விஷயங்கள் ரிலேஷன்ஷிப் சார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார். அதாவது வாழ்க்கையில் எப்படி எப்படி இருக்கணும், என்ன பண்ணால் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகுன்றதை பற்றி சூப்பரான பியூட்டிஃபுல்லான டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மகர ராசி நேயர்களுக்கு பொதுவான பலன்கள் எப்படி? மகர ராசி அப்படின்னு பார்த்தாலே இவங்க சனியினுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ராசிக்காரங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவாங்க. நிறைய நேரங்கள்ல இவங்களுக்கு ஒழுக்கம் உண்மை அப்படிங்கிற விஷயம் ரொம்பவுமே தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லட்சியவாதிகள். மகரம் மட்டும் ஒரு உழைப்பு அப்படிங்கிற விஷயத்திற்கான முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள அதிலிருந்து வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிற விஷயமே ரொம்ப கடினமான விஷயம்தான். என்னை பொறுத்த அளவுக்கு இவங்களுக்கான ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் எது தெரியுமாங்க? அவங்களுடைய ஒர்க்கு தான். ரொம்ப ஒர்க்காலிக்கா இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த மகர ராசிக்காரங்க. இவங்க மற்ற ராசிகளோட எப்படி பேரப் ஆகுறாங்கிறதே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களா இருக்கும். ஓகே. ஸோ வர்க்கஹாலிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்ட்ரோ கொடுத்துட்டீங்க. இவங்க தனித்துவமா ஒவ்வொரு ராசிகளோட எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அந்த பட்டியலில் ஃபர்ஸ்ட் மகர ராசி நேயர்களுக்கு நிலம் ராசிகளோட காம்பினேஷன் எப்படி இருக்கு? மகரம் அப்படிங்கிறதே நில ராசி தான். இப்போ இவங்க நில ராசிகளோட காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ரிஷபம் மற்றும் கன்னியை ஒரு ஆங்கிள்லையும் மகரத்தை மகரத்தோட இருக்கிற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கணும். ரிஷபம் கன்னி. ரிஷபம் எப்பயுமே எப்படி யோசிக்கும் அப்படின்னா ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக யோசிக்கிறது ரிஷபம், நுணுக்கமாக யோசிக்கிறது கன்னி. இப்போ இவங்க யாரு? ஏற்கனவே உழைப்பாளிகள். உழைப்பும் அனுபவமும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்குமா? அதுதான் ரிஷபத்தோட பேரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உழைப்பும் நுணுக்கமும் சேர்ந்துச்சுன்னா இன்னும் சூப்பரா இருக்குமா? அப்ப பவர் மேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் எனர்ஜி மேட்ச், பவர் மேட்ச் அப்படிங்கிறது ரிஷபமும் கன்னி ராசிக்காரங்களும். இந்த மகரம் ரொம்ப எக்ஸலண்டான காம்பினேஷன் தான். ரெண்டு பேரும் லட்சியவாதிகள். இவங்க அவங்க லட்சியத்தை நோக்கி ஓடுவாங்க, இவங்க அவங்க லட்சியத்தை நோக்கி ஓடுவாங்க. இப்படி போறப்ப வீடே எப்படி இருக்கும்னா ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். இவங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வே இருக்காது. ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஒரு லேப்டாப் வச்சுட்டு இவங்க அவங்க ஒர்க்கை பார்ப்பாங்க, அவர் ஒர்க்கை பார்ப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அப்பப்போ என்ன பண்ணிக்கணும்? மகரம் செய்யறதுன்னா அவங்களுடைய மெல்லிய உணர்வுகள்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வரைக்கும் பேசப்படாத விஷயங்கள் அப்படிங்கிறத ஏதாவது ஷேர் பண்றதுக்கு தானே ரிலேஷன்ஷிப் இல்லையா? யாருக்குமே தெரியாத சில விஷயங்களை கூட நமக்கு வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்போட ஷேர் பண்ணிக்கணும். அவங்களுடைய அபிலாஷைகள் என்ன, ஆசைகள் என்னன்றதை ஷேர் பண்ணி ஆகணும்ல. அந்த விஷயத்தை மட்டும் மகரம் பண்ணிக்கிச்சுன்னா எக்ஸலண்டா இருப்பாங்க. அப்படி பாக்குறப்ப உங்களுக்கான பெர்ஃபெக்ட்டான எனர்ஜி மேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா நில ராசிகள். மகர ராசி நேயர்களுக்கு நீர் ராசிகளோட காம்பினேஷன்ஸ் செட் ஆகுமா? மகரம் இயல்பாவே நிலம். அப்ப நிலத்துக்கும் நீருக்கும் செட் ஆகலைன்னா எப்படி? ஏன்னா நிலத்திற்குள்ளதான் என்ன இருக்கு? நீர் அப்படிங்கிற எலமெண்ட் இருக்கு. அப்படிங்கிறதுனால மகரத்துக்கு இயல்பாவே நீர் ராசிகளோட ரொம்ப சீக்கிரமா பொருந்தி போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது நீர் ராசிகள் அப்படின்னு எடுத்தோம்னா கடகம், அதுக்கப்புறம் விருச்சிகம், மீனம். இதுல கடகத்தோட தனிப்பட்டு பொருத்தி பார்க்கலாம், விருச்சிகம் மீனத்தோட தனியா பொருத்திக்கலாம். ஏன் கடகத்தோட தனியா பொருத்துறோம் அப்படின்னா மகரத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது கடகம். இது ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். இது கிட்டத்தட்ட எதிர் துருவங்கள் அட்ராக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் தான். கடகம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப மென்மையானது. மகரம் கொஞ்சம் ரிஜிடான விஷயம். ஏன்னா நிலத்தத்துவத்தில் இருக்கிறது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வாழ்க்கையை ரொம்ப கட் அண்ட் ரைட்டா இருக்கிறது மகரம். அவங்க ரொம்ப மென்மையானவர்கள். இது ரெண்டும் சேர்றப்போ ஒரு விதமான பேலன்ஸ் அப்படிங்கிற விஷயம் அமைஞ்சிரும். அதனால கடகம் எக்ஸலண்ட் பேர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வரக்கூடியது விருச்சிகமும் மீனமும். இந்த விருச்சிகம் மீனம் ரெண்டுமே அன்புக்கு இயங்கக்கூடிய ராசிகள். அதே மாதிரி அன்புக்கு இயங்கக்கூடிய இன்னொரு ராசி தான்
மகரமும் கூட. இந்த மூணுமே வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ அதிகமா அன்பு செலுத்துறியா, நான் அதிகமா அன்பு செலுத்துறேனா, இந்த பேர் தான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இன்னொன்று வந்து மகர ராசிக்காரங்களுக்கு மீன ராசிக்காரங்களையும் விருச்சிக ராசிக்காரங்களையும் பார்க்குறப்ப தன்னை பார்க்குற மாதிரியே ஒரு உணர்வு ஏற்படும். அதனால இவங்க வந்து பொருந்தி போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுலயும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அவங்க நல்லவங்க தான். அப்படி பார்க்குறப்ப இது ஒத்து போயிடும் அப்படிங்கிறதுனால விருச்சிகமும் சரி மீனமும் சரி அவங்களுடைய உணர்வு நிலையும் இவங்களுடைய உணர்வு நிலையும் சேரக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால நில ராசியான மகரத்திற்கு நீர் ராசிகள் எப்பவுமே கிரீன் பிளாக் தான். ஓகே, சோ நெருப்பு ராசி, ஃபயர்ஃபுல்லா இருக்கக்கூடிய நெருப்பு ராசி வந்து மகர ராசியோட எந்த அளவுக்கு ஒத்து போகும்? மகர ராசி நில ராசியாக இருக்கிறதுனால நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம், சிம்மம், தனுசு இந்த மூணையுமே இந்த ஆங்கிள் எடுத்துக்கணும். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மேஷத்தையும் சிம்மத்தையும் ஒரு ஆங்கிள்லையும் மகரத்தையும் தனுசையும் ஒரு ஆங்கிள்லையும் நம்ம இப்போ பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இந்த மேஷம் சிம்மம் அப்படிங்கிறது நெருப்பு ராசி. அப்படி நெருப்பு அப்படின்னாலே அது வந்து நிலத்துக்கு ஆகவே ஆகாது. அப்படி பார்க்குறப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷ ராசியும் சரி சிம்ம ராசியும் சரி தான் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அடிப்படையாகவே கொண்டிருப்பாங்க. அது வந்து மகரத்துக்கு சுத்தமாக செட் ஆகாது. ஏன்னா மகரத்துக்குள்ள ஒரு இன்னரான ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இன்னொரு விஷயம், மகரத்துக்கு 2 விஷயம் இருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஜாஸ்தி மகரத்துக்கு. இப்போ என்ன ஆகும், இவங்க ஏற்கனவே வந்து ரொம்ப பாசிட்டிவ் எண்டில் இருக்கக்கூடிய இவங்க வந்து தன்னை டாமினேட் பண்ற மாதிரியான ஒரு உணர்வு வரும். அப்ப அந்த டாமினேஷன் அந்த உறவை என்ன பண்ண விடாது, நீடிக்க விடாது. இவங்களுக்குள்ள என்ன ஆகும்னா, இவன் யாரா அது நச்சு நச்சுட்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் வருமே தவிர மேஷத்தோடையும் சரி சிம்மத்தோடையும் சரி சுத்தமா செட் ஆக மாட்டாங்க. அடுத்து வருவோம் தனுசு. தனுசு வந்து மகரத்துக்கு வந்து 12ஆம் இடமாக வருது. தனுசுக்கு பொறுத்தளவு இது வந்து 2ஆம் இடம். அப்படியே வச்சாலும் கூட தனுசு வந்து சுதந்திரமா இருக்கணும்னு யோசிக்கும், இவங்க கட்டுப்பாடா இருக்கணும்னு யோசிப்பாங்க. இந்த ஆங்கிலே இவங்க 2 பேரும் என்ன பண்ணிடும், இணையவே விடாது. அப்படி பாக்குறப்ப நிலராசியான மகரத்திற்கு மிகப்பெரிய ரெட் பிளாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருப்பு ராசிகள் தான். தொட்டா சுற்றும், அதனால வேணாம். அதுக்கு அடுத்து பார்ப்போம். ஸோ மகர ராசி காம்பினேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததான் வந்து மகர ராசியோட இந்த காற்று ராசிகள் இணையும் போது எப்படி இருக்கும்? மகரமும் காற்று ராசிகளும். இந்த காற்று ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுனம் துலாம் ஒரு ஆங்கிள்லையும் கும்பத்தை ஒரு ஆங்கிள்லையும் நம்ம வச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. மிதுனம் துலாம் ரெண்டுமே எப்படின்னா தன்னை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ராசிகள். இந்த மகரத்துக்கு தான் செஞ்ச சொந்த வேலையை கூட லேபிள் விட்டு தெரியாது. இது மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு நினைக்கிறேன். மகர ராசியில் இருக்கக்கூடிய தன்மை என்னன்னா, நான் தான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படிங்கிறத சொல்லக்கூட தயக்கப்படுவாங்க. ஆனா சரியான ஒர்க்கஹாலிக். இதை இவங்க பண்ணாங்கன்னு சொன்னாதானங்க மற்றவங்களுக்கு தெரியும். இவங்க குவைட் எக்ஸ்பிரசிவ், இவங்க ரெசசிவான ஆட்கள். அப்படிங்கிறப்ப 2 பேத்துக்குமே செட் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப பெருசா செட் ஆகாது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நிலம் இருக்கு, அங்க காற்று அடிக்குது அப்படின்னா அது நிலத்துக்கு என்ன பண்ணாது, மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்காது. அப்ப ரொம்ப சமமா இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரல் பேஸ் அப்படின்னு இவங்களை நம்ம சொல்லலாம். இதுக்கு அடுத்து வர்றது கும்பராசி. கும்பராசியை ஏன் தனியா வைக்கிறோம்னா, 2க்குமே ஒரே ராசி அதிபதி சனி அப்படிங்கிறவர் தான். மகரத்துக்கும் ராசி அதிபதி, கும்பத்துக்கும் ராசி அதிபதி. மகரத்துக்கு 2ஆம் இடம், அதாவது ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸ்ன்னு சொல்றதே கும்பராசி தான். அப்ப இவங்க செட் ஆவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா, இவங்களும் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க, வாழ்க்கையில எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. இப்படி இருந்தா வாழ்க்கை எப்படிங்க இருக்கும் யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தராவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்னவா இருக்கணும், எக்ஸ்பிரசிவா இருக்கணும். இவங்க 2 பேருமே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ சொல்றியா இல்ல நான் சொல்றேன், நான் ஏன் சொல்லணும், நீ ஏன் தெரிஞ்சுக்கணும், இப்படியான ஒரு லைஃப்ல இருந்தா ரொம்ப எந்திரத்தனமா இருக்காது. அதனாலேயே இவங்க 2 பேத்துக்கும் செட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால பாக்குறப்ப ஒரு நியூட்ரலான விஷயமா 50-50 வச்சுக்கலாம். உப்புச்சப்பு இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது யாருக்கு சொல்லலாம்னா, மகர மாதிரியான நிலராசிக்கும் காற்று ராசிக்கும் இருக்கக்கூடிய தன்மையா நம்ம பாக்குறோம். ஓகே, இப்போ மகர ராசி நேயர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப் இருக்கணும் அப்படின்னா என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? மகர ராசிக்காரங்க ஃபேமிலி லைஃப்ல நல்லா லீட் பண்ணி கொண்டு போனோம்னா 2 விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் அப்படிங்கிற விஷயத்தில் இன்வால்மெண்ட்டோட இருக்கலாம், நல்ல விஷயம்தான், இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் அதுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை ஃபேமிலிக்கும் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். ரிலேஷன்ஷிப்புக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கலாம். அதுக்கடுத்து இப்போ வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பை யாரும் என்ன பண்ண முடியாது, உள்ள இன்டர்ஃபயர் பண்ணி போய் பார்க்க முடியாது. மகர ராசி பொறுத்தளவுக்கு ஒரு பலாப்பழம் மாதிரி,
வெளியே பார்க்க எப்படி இருக்கும்? ஹார்டா இருப்பாங்க. ஹார்டா இருக்கும். அதுக்குள்ள பார்த்தா தான் தெரியும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்வீட்னஸ். அது மாதிரியான ஆட்கள் நீங்க. அதுக்காக மத்தவங்களுக்கு எல்லாம் பொறுமை இருக்காதுங்க. எடுத்து அதை பிரிச்சு வெட்டி உள்ள இருக்கக்கூடிய இன்னர் ஸ்வீட்னஸை பாக்குற அளவுக்கு மத்தவங்களுக்கு என்ன இருக்காது, பொறுமை இருக்காது. அதுக்கு நீங்களே என்ன பண்ணிடலாம், பெட்டர் நீங்க சுளையா இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்னஸை மட்டும் நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாலே உங்களுடைய லவ்வா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மேரேஜ் லைஃபா இருக்கட்டும், ரெண்டுமே சூப்பரா இருக்க போதே கவலைப்படாதீங்க. இது வரைக்குமே நம்ம பார்த்தது வந்து ஜென்ரலான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ். அதாவது ராசிகளுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்க கூட இருக்கிறவங்க இந்த ராசிகள்ல இருந்தாங்கன்னா இந்த இயல்புல இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு அடிப்படையான கைடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம மேரிட்டல் லைஃப்குள்ள பார்க்கணும் அப்படின்றப்ப 2ஆம் இடத்து அதிபதி யாரு, 5ஆம் இடத்து அதிபதி யாரு, 7ஆம் இடத்து அதிபதி யாரு, இவங்களுக்குலாம் என்ன திசைகள் நடக்குது, நட்சத்திர பொருத்தம் தாண்டி இவ்வளவு விஷயங்களும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி ராசி அதிபதி பொருத்தம் எப்படி இருக்கு, இவங்க 2 பேரும் லைஃப்ல சேர்ந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பர்சனல் ஹாரோஸ்கோப்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கும் பர்சனல் ஹாரோஸ்கோப் தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு வந்து காம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பேஜஸ்ல நிறைய சர்வீசஸ் இருக்கு. கைண்ட் ஆஃப் வந்து மேரேஜ்க்கான ப்ரெடிக்ஷனாக இருக்கட்டும், உங்களுடைய மேட்சிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம கிட்ட கிடைக்குது. இந்த மாதிரியான சர்வீசஸ் வந்து நம்ம பேஜ்ல அவைலபிளா இருக்கு. தேவை அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்த்தோம் சார். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நன்றி பாலு ஆனந்த் சார். நன்றிக்கா. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். ஸோ மக்களே, நீங்களும் வந்து இது போன்ற வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா மறக்காம லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.